ஓவியம், இசை, தையல் மற்றும் உடற்கல்வி சிறப்பு ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டு 6 வருடங்களுக்கு மேலாகியும் தமிழ் வழி ஒதுக்கீடு தேர்வு பட்டியல் வெளியாகாமல் முடங்கி கிடக்கிறது. இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் மீது தேர்வர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். தையல், ஓவியம், இசை, உடற்கல்வி சிறப்பு ஆசிரியர் பணியிடங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட அளவில் யார் முதலில் பதிவு செய்தவர்களின் அடிப்படையிலும் பிறகு மாநில அளவில் முதலில் பதிவு செய்தவர்களின் அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில்தான் முதல் முறையாக 1325 சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களை நேரடியாக நிரப்பும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2017ஆம் ஆண்டு போட்டித் தேர்வை நடத்தியது. அந்த தேர்வு மூலம் முதல் கட்டமாக 2019ஆம் ஆண்டு ஓவியம், தையல், இசைப்பாட சிறப்பு ஆசிரியர்களும் அதனையொட்டி 2020இல் உடற்கல்வி ஆசிரியர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ் வழி ஒதுக்கீடு தற்காலிக தேர்வு பட்டியல் பொதுத் தேர்வு பட்டியலுடன் வெளியிடப்பட்டது. ஆனால் பின்னர் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழி ஒதுக்கீடு தொடர்பாக தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் காரணமாக இந்த பட்டியல் ரத்து செய்யப்பட்டது. நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று பின்னர் அனைத்து வழக்குகளும் முடிவுக்கு வந்தன. இந்நிலையில் தமிழ் வழி ஒதுக்கீடு அல்லாத பொது பட்டியலில் தேர்வானவர்கள் அடுத்தடுத்த பணியில் சேர்ந்து விட்டனர். ஆனால் தமிழ் வழி ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்படவில்லை. இதற்கு நடுவில் பொதுத் தேர்வு பட்டியலில் சிறப்பு ஒதுக்கீட்டு காலி பணியிடங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் கிடைக்காததால் அரசு விதிமுறையின்படி அக்காலி பணியிடங்கள் அந்தந்த சமூக பிரிவுக்கு மாற்றப்பட்டு அதற்கான தேர்வு பட்டியல் கடந்த 12/10/2021 வெளியிடப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் அந்த தேர்வு பட்டியலை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பவில்லை. பட்டியலில் இடம்பெற்றுள்ள தேர்வர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தொடர்ந்து நேரில் முறையிட்டும் இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இவர்களின் இந்த பிரச்சினை ஒருபுறம் இருக்க, தமிழ் வழி ஒதுக்கீடு கோரிய விண்ணப்பதாரர்கள் அதற்கான தேர்வு பட்டியல் 6 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்னும் வெளியிடப்படாததால் ஆசிரியர் தேர்வு வாரியம் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இப்போது எந்த வழக்கும் நிலுவையில் கிடையாது. சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலும் அவர்களிடம் இருக்காது. எனவே தமிழ் வழி ஒதுக்கீடு இறுதித் தேர்வு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைந்து வெளியிட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது.